வணக்கம் and welcome to this is your Girjashree. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனோசர் தீம்ட் பார்க் வந்து இங்க மஹாப்ஸ்ல இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனோசர்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சித்து? பிடிக்குமா? ஆக்சுவலி என்னன்னா மஹாப்ஸுக்கு உள்ள வந்து போவோம்ல, அப்படி இல்லாம நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி ரூட் போகுதுல, அந்த ரூட்ல வந்து வர வேண்டியதா இருக்கு. இங்க கூகுள் மாமாவை நம்பிதான் வந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இந்த சைடு உள்ள வரும். இந்த சைடு உள்ள வரும்போதும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கட்டணம் கொடுத்துட்டு தான் வந்து மஹாப்ஸ்க்கு உள்ள போக வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி சொல்லணும்னா வந்து இது நாசா டைனோசர் பார்க் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த சீஷல் மியூசியம் அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து இந்தியன் சீஷல் மியூசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நாசா டைனோசர் பார்க்கும் இருக்குது. உள்ள நுழைஞ்சதும் என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டர்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 7 விஷயங்கள் உள்ள பார்க்க வேண்டியதுக்குன்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து கடல் சார்ந்த விஷயங்களும் டைனோசர் பார்க்கும் உள்ள இருக்கு. ஸோ அப்படி வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்பாவா வந்து 400 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா மினரல் மியூசியம். வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிப்பை வச்சு ஒரு ஃபுல் ஆர்ட் வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய டவர் எலிபென்ட் பாருங்க. வாவ், இது என்னது? அங்க பாரு, ஷெல்லுக்குள்ள இங்க பாரு பால் இருக்கு. ஷெல்லுக்குள்ள என்ன இருக்கு? இது என்ன தெரியுமா? இது வந்து சிங்கப்பூரோட சிம்பிள். கண்ணாடி ஷெல்லாம் பதிச்ச கண்ணாடி. ஒரு விஷயமும் வந்து அந்த சிப்பி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போலாமா? ஓபன். பொதுவாகவே இந்த பிளாக் எல்லாம் பிடிக்கும்ல, அதனாலே அந்த கல்லை பார்த்தது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. So nice. கலர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு பார்க்க. வாவ். எனக்கு வந்து இந்த கல் வச்சதெல்லாம் வந்து ஏதாவது எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், எடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு பார்த்தா எல்லா கல்லுலையும் வந்து ஒரு ஏதாவது செஞ்சு போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கு. இந்த ஸ்டோன்லாம் பாரு, நேச்சுரலாகவே ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. பாரு, ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி கல்லாம் ஏதாவது வந்து நம்ம செஞ்சு போட்டுக்கணும். இல்ல கல்லே வந்து ஒரு மாலையா செஞ்சு போட்டுக்கணும்னா கூட ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ. இதுல எங்க பாரு, அந்த போர்டுல வந்து இந்த குவாரண்டம் இன் குவாட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாரு.
சித்து இது என்னது? இது வந்து தி கிரேட் வால் ஆஃப் சைனா. கிரேட் வால் ஆஃப் சைனா. நம்மளால இந்த சைனாவுக்கு போயிட்டு வந்து தி கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து பார்க்க முடியல. பட் இங்க இருந்தே வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து அனுபவிக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் புத்தி போதா பாத்தீங்களா? இங்க மேல வந்ததும் வந்து ஒரு ராணி கெட்ட பொண்ணை போட்டு கீழே இருந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் வரைகிற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த ராணிங்கெல்லாம் வந்து நின்று இந்த எட்டி பாக்குற இடம்னு நினைக்கிறேன். அங்கிருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் பார்ப்பாங்களா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, இல்ல அவங்க ஆளுங்களை சைட் அடிப்பாங்க, அந்த மாதிரியான இடம் நினைக்கிறேன். இன்னும் இந்த மியூசியம்ல நிறைய இடங்கள் இருக்கு சுத்தி பார்க்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பார்ட்ல வந்து உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மறக்காம பாருங்க.